இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான். பலாக்கொட்டை போட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு வைக்க போகிறேன். காரக்குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் காரக்குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்க்குறேன் 3 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். பலாக்கொட்டை சேர்க்கும்போது கிளிப்பிங் ஆட் ஆகலை. பலாக்கொட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். அது ஒரு பக்கம். இந்த சைடில் அப்படியே முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பொரியலுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ கீரையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டால் அது வதங்கி வந்துடும். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி. நல்லா காயெல்லாம் வெந்துட்டு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். முருங்கைக்கீரை பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிடலாம். காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம். இப்போ கோஸ் பொரியல் பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு தட்டி போடுறேன். எப்போவுமே பொரியல் செய்யும்போது ரொம்ப அந்த வெங்காயம் வதங்க வேண்டாம். லைட்டாக வதங்கினோன்னையும் நம்ம காயை சேர்த்துடலாம். கோசிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி விட்டோன்னையும் அது நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்த பிறகு பிரட்டி விட்டுடலாம். கோஸ் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். வெந்து வந்ததும் தேங்காய் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம். சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கோஸ் பொரியல், பலாக்கொட்டை போட்டு காரக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.